நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்னைக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, நன்றி உணர்வோட இருக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்குதான் பெரிய பெரிய விஷயங்களும் நம்மளை தேடி வரும். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். உங்கள நிறைய பேருக்கு தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்துல இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அவங்க கிட்ட இருந்த எந்தெந்த இயல்புகள், எந்தெந்த பழக்க வழக்கங்கள் அவங்கள இந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு வந்தது அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் இருக்கும். அந்த புத்தகத்துல அப்துல் கலாம் அவர்களை பற்றிய குறிப்பு இல்லை, ஆனா அதுல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான பழக்கம் அப்துல் கலாம் அவர்கள் கிட்ட இயல்பாகவே இருந்தது. அது என்ன பழக்கம், அந்த பழக்கம் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தேடி தந்தது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். இந்த செக்ஷனோட பேரு ஒரு குட்டி கதை. 5 நிமிஷத்துல முடிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். 2005 வருஷத்துல நமான் நரேன் அப்படிங்கிற பையனோட கைக்கு தி விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்கினி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகம் கிடைக்குது. இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்கினி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகம் கலாம் அவர்கள் கைப்பட எழுதிய அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிச்ச நமான் நரேனுக்கு அந்த புத்தகத்தின் மீதாகட்டும், அந்த புத்தகத்தை எழுதின டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மீதாகட்டும் ஒரு பெரிய மரியாதை ஏற்படுது. அந்த மரியாதை நிமித்தமாக ஒரு நாள் வீட்டில் உட்காந்து படம் வரையும் போது அந்த புத்தகத்துடைய அட்டை படத்தை ஓவியமாக அவன் வரைகிறான். அந்த ஓவியத்தை முதல்ல தன்னோட அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டுறான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அம்மாவும் அவனை பாராட்டுறாங்க. நம்ம ஏன் இதை அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பி வைக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா, உனக்கு என்ன கிண்டலா போச்சா? அவர் என்ன என்னோட தாத்தாவா? இதை அனுப்பி வச்ச உடனே எனக்கு பதில் கடிதம் போடுறதுக்கு? பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பையன். ஆனாலும் அவங்க அம்மா சொன்னதுல இருந்து அவனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, எப்படியாவது இந்த ஓவியத்தை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு. இப்போ அந்த ஆசையை தன்னோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லியாச்சு. அவங்களும் அந்த ஓவியத்தை ஒரு தபால்ல வச்சு ஒரு சின்ன கடிதமும் எழுதி ராஷ்டிரபதி பவனுக்கு அந்த கடிதத்தை அனுப்பியாச்சு. அதை அப்படி அனுப்பின பின்னாடி இந்த பையனுக்கு எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எல்லாம் கிடையாது. ஆனா சரியாக 2 நாட்கள் கழித்து அவனுடைய வீட்டுக்கு ஒரு தபால் வந்தது. அந்த தபாலை பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. ஏன்னா அது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் இருந்து வந்த ஒரு கடிதம். வெறுமனே ஏதோ ஒரு பிரிண்டட் கார்டு மாதிரிலாம் அது இல்லைங்க. கலாம் அவர்கள் தன்னுடைய கைப்பட இந்த ஓவியத்தை எனக்கு அனுப்புனதுக்காக உனக்கு நன்றி அப்படின்னு அதுல எழுதியிருந்தாரு. அதை பார்த்த உடனே அந்த பையனுக்காகட்டும், அந்த பையனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து தான் அனுப்புன அந்த ஒரு சாதாரண ஓவியத்துக்கு இப்படி ஒரு பதில் வரும், ஒரு நன்றி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அந்த பையனோட மனசுலயும் கலாம் அவர்களுக்குன்னு அழிக்க முடியாத ஒரு இடமும் கிடைச்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கலாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க. அந்த ஓவியத்தை பார்த்த உடனே சரி சாதாரண ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுடல. எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியிலும், எவ்வளவோ கடிதங்களுக்கு மத்தியிலும் தன் மீது அன்பு வைத்த ஒருவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும், அந்த அன்பை தான் பாராட்ட வேண்டும், அந்த அன்பை தான் முழுவதுமாக அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்ச அந்த காரணத்தால தான் அவனுக்கு அப்படி ஒரு பதில் கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த நன்றி சொல்ற பழக்கத்துக்காக அவங்களுக்கு திருப்பி கிடைச்சது என்ன தெரியுமா? இந்த நாட்டுல இருந்த லட்சோப லட்சம் மாணவர்களுடைய அன்பு. நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்னைக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, நன்றி உணர்வோட இருக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்குதான் பெரிய பெரிய விஷயங்களும் நம்மளை தேடி வரும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிறிய பொருளின் மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லை என்றால், அதற்கு நீங்க நன்றி கூட சொல்லல அப்படின்னு சொன்னா, நன்றி உணர்வோடு இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் பெரிய பொருளை கொண்டு வந்து கொடுக்கும்? உடனே நான் தான் எனக்கு யார் எது செஞ்சாலும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுவேனே அப்படின்னு மனசுல நினைக்காதீங்க. நன்றி உணர்வு அப்படிங்கிறது தேங்க்யூங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது. ஏதாவது ஒன்று சின்னதாவோ பெருசாவோ உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில அதை கொடுத்தவங்களுக்கோ, இறைவனுக்கோ, இந்த பிரபஞ்சத்துக்கோ நீங்க சொல்ற அந்த நன்றி. அதே நேரத்துல உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு உங்களுக்கு கிடைச்சதை விட 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு பெரியதாக கூட ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கலாம். அதை பார்த்தாலும் கூட உங்களுக்கு கிடைத்ததை குறைவாக எண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்னைக்கு சின்னதா ஏதோ ஒன்ன இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கு. நாளைக்கு இதே பிரபஞ்சம் இதை விட 2 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு உயர்ந்ததாக எனக்கு ஒன்ன கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இதுதான் இந்த நன்றி உணர்வுடைய பிரதிபலிப்பு. ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அந்த இளைஞனுக்கு எப்பவுமே நமக்கு மட்டும் கெட்டதே தான் நடக்குது, நமக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால அவன் அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தான். ஒரு முறை அவன் படிக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு நல்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாரு. சரி, அவர்கிட்ட போயிட்டு இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் ஆசிரியர்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றான்.
எனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. இந்த வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரில. எனக்குள்ள ஒரே நெகட்டிவ் எண்ணங்களாக இருக்குது. அதன் மூலம் எனக்கு எப்போவுமே கெட்டதே நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா அந்த ஆசிரியர் கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னார். உனக்கு மட்டும் கெட்டதே நடக்குதா? சரி, அது எல்லாத்தையும் விடு. நான் ஃபர்ஸ்ட் வார்த்தைகளோட ஒரு மேஜிக்கை பத்தி உன்கிட்ட சொல்றேன். இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் ஒரே அளவான எழுத்துக்களை தான் கொண்டிருக்கும். அது பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது ரிச்சும் 4 எழுத்து தான், புவரும் 4 எழுத்து தான், பாஸும் 4 எழுத்து தான், ஃபெயிலும் 4 எழுத்து தான், லவ்வும் 4 எழுத்து தான், ஹேட்டும் 4 எழுத்து தான், குட்டும் 4 எழுத்து தான், ஈவிலும் 4 எழுத்து தான். அவ்வளவு ஏன், ஒயிட்டும் 5 எழுத்து தான், பிளாக்கும் 5 எழுத்து தான், அபோவும் 5 எழுத்து தான், பிலோவும் 5 எழுத்து தான், ஹாப்பியும் 5 எழுத்து தான், ஆங்கிரியும் 5 எழுத்து தான், ரைட்டும் 5 எழுத்து தான், ராங்கும் 5 எழுத்து தான், சக்சஸும் 7 எழுத்து தான், ஃபெயிலியரும் 7 எழுத்து தான், ஃப்ரெண்ட்ஸும் 7 எழுத்து தான், எனிமீஸும் 7 எழுத்து தான், பெர்மனன்ட் 9 எழுத்து, டெம்பரரியும் 9 எழுத்து தான். இது எல்லாத்துக்கும் மேல பாசிட்டிவ் 8 எழுத்து, நெகட்டிவும் 8 எழுத்து தான். இது எல்லாமே தற்செயலா நடந்தது அப்படின்னு நினைக்கிறியா? நல்ல வார்த்தைகள், அதற்கு உண்டான கெட்ட வார்த்தைகள், இது எல்லாமே ஏன் ஒரே அளவு எழுத்துக்களே கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். தெரியலையே சார், இது வரைக்கும் இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன். நம்மை சுற்றி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும்.